மணமகள் பெயர் சுஸ்மிதா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 35 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏஎம்என் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி மாதம் வந்துட்டு 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குழந்தைங்க வந்துட்டு கம்பல்சரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்னைக்கு படிச்சுட்டு கை நிறையா சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஸ்மார்ட்டான வேலையில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய கணவராக இருந்தால் அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு ஜாதகம் எல்லாம் சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு இன்னைக்கு பூர்வீக சொத்தை பார்த்துக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் உண்மையாக அன்பாக நேசித்து தன்னை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய துணை கிடைச்சா முழு சம்மதம்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய லென்த் வீடியோவில் நம்மளுடைய ஆஃபீஸுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படி இல்லைனா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா பெண் வீட்டார் சைட்லேருந்தே உங்களை தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.